ஹே காய்ஸ், நீங்க இன்னைக்கு ஒரு பட்டன் அமுத்தினா உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தும் மூவிஸ் அல்லது சீரீஸை உடனே உங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற வெற்றி கதை என்னன்னு தெரியுமா? வெல்கம் டு அட்ரியா சக்சஸ் ஸ்டோரிஸ். ஒரு காலத்துல வீக்கெண்ட் வந்தா மூவி பார்க்கறதுக்காக டிவிடி ஷாப்புக்கு போய் கியூல நின்று லேட் ஃபீ பத்திலாம் ரொம்ப யோசிச்சு தான் ஒரு மூவி பார்ப்பாங்க. அந்த காலத்துல தான் இந்த சின்ன ஐடியா பிறந்துச்சு. ஷாப்புக்கு போகாம இந்த டிவிடிஸ் எல்லாம் வீட்டுக்கே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வந்தா எப்படி இருக்கும்? இந்த சிந்தனையோட 1997ல ரீட் ஹாஸ்டிங்ஸ் மற்றும் மார்க் ராண்டால்ஃப் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிச்சாங்க. லேட் ஃபீ இல்லாத சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், ஆன்லைன்ல டெலிவரி மூலமே டிவிடி வீட்டுக்கே வரும், இப்படியான விஷயங்கள் எல்லாம் இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரே ஷாக். குறிப்பா பிளாக் பாஸ்டர் போன்ற ஜாயின்ஸுக்கு இது ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. இவங்க டிவிடியோட நிக்காம ஃபியூச்சர் டிஜிட்டல் தானன்றதை உணர்ந்து 2007ல பிசிக்கல் டிஸ்க்கு பதிலா ஆன்லைன் ஸ்ட்ரீமுக்குள்ள முழுமையா இவங்க இறங்கினாங்க. வாட்ச் நவ் என்ற அந்த மாற்றம் என்டர்டைன்மெண்ட் கன்சப்ஷனையே தலைகீழா மாத்திச்சு. 2013ல ஒரு போல்டான மூவி இவங்க பண்ணாங்க. மெட்டா கல்ச்சர் கண்டென்ட்டை மட்டும் நம்பி இருக்காம இவங்களே கண்டென்ட் உருவாக்க விளக்கிட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் முயற்சியே ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். அதுக்கு பிறகு ஆஸ்கார், எமிஸ், ஹாலிவுட்ஸ் கூட இவங்களை கவனிக்க விளக்கிச்சு. 2016ல ஒரே நாள்ல 130 நாடுகளுக்கு லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மொபைல் கேமிங், லைவ் ஸ்போர்ட்ஸ், NFL இப்படி எல்லாத்தையுமே ஒரே பிளாட்ஃபார்முக்கு இவங்க கொண்டு வந்தாங்க. 2025ல இண்டஸ்ட்ரியே அதிர வச்ச ஒரு மூவ்னா அது வார்னர் ப்ரோஸ் தான். இதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஸ்கவரியே அக்வயர் செய்யற அளவுக்கு $72 பில்லியன் அவங்களுக்கு டீலிங் கிடைச்சது. இந்த வெற்றிக்கு பின்னாடி சில ரகசியங்கள் எல்லாம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்கன்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிளாட்ஃபார்ம் அறிஞ்சு வச்சிருக்கு. ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ராசஸ் கல்ச்சரை விட பீப்புளுக்கு தான் இவங்க அதிகமா வேல்யூ கொடுத்தாங்க. பிங் வாட்சிங் என்ற பழக்கத்தை உலகம் பூரா இவங்க பாப்புலர் செய்றாங்க. எப்பவுமே பைவட் செய்யற மைண்ட் செட்டை இவங்க உருவாக்கினாங்க. 2026ல 190க்கும் மேற்பட்ட நாடுகள்ல சுமார் 325 மில்லியனுக்கு மேற்பட்ட பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸோட இந்த பிளாட்ஃபார்ம் இயங்கி கொண்டு இருக்கு. அந்த பிராண்டோட பேர் தான் நெட்ஃபிளிக்ஸ். இந்த மாதிரியான சக்சஸ் ஸ்டோரிஸ்க்கு அட்ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திஸ் இஸ் ஜெனீஷியா அண்ட் அட்ரியா பார்க்கலாம் ஹாப்பியா.